கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் ஒரு வசன தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் பைபிளை படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் பிரயாசப்படுறேன். என்னன்னா, நம்ம பேச்சை குறித்து, நம்முடைய வார்த்தைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நமக்கு வேதத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறத குறித்தும் நியாய தீர்க்கிறது குறித்தும் வேதத்தில் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் அது ஆண்டவருடைய கேரக்டர் இல்லை. அதுக்கு ஒரு நல்ல ஆதாரமாக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம் என்னன்னா, ஆதியாகம புஸ்தகத்தில் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அதில் வைத்திருப்பாங்க. ஆண்டவர் செய்ய வேண்டான்னு சொன்ன காரியத்தை செஞ்சுருவாங்க. அது ஒரு குற்றம். அப்போ ஆண்டவர் அந்த தோட்டத்தில் தேடி வரும்போது ஆதாமே அப்படின்னு கூப்பிடும்போது அவர் ஒளிஞ்சுப்பார். ஆண்டவரே, நான் நிர்வாணியாக இருக்கிறேன், நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி, உனக்கு நிர்வாணி என்று சொன்னது யார் அப்படின்னு சொல்லவும் அவன் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அவர் பண்ணின தப்புக்கு ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அத்தி இலைகளால் ஆடை போட்டிருக்கிற ஆதாமையும் ஏவாளையும் கூப்பிட்டு ஆண்டவர் தோல் உடைகளை கொடுப்பாராம். ஆண்டவர் அவர்களுடைய பாவமாகிய நிர்வாணத்தை எல்லாருக்கும் காட்டணும், எல்லாருக்கும் போய் அவர்களோட அவமானமாக நடந்துக்கணும், அவமானத்தை சந்திக்கணும் அப்படின்னு ஆண்டவர் முடிவு பண்ணியிருந்தாருன்னா தோல் உடைகளை அவர் கொடுத்துருக்க மாட்டார். அவருடைய பாவங்களை மறைக்கிற வசனம் சொல்லுது, ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மூடுகிறதுன்னு சொல்லி. ஸோ ஆண்டவர் மன்னிக்கப்பட்ட பாவங்களை முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிகிறார். அப்படின்னா நம்ம யாருடைய பாவங்களையும் எடுத்து வெளிச்சம் போட்டு காட்டவோ, அதை விவரித்து மற்றவர்களோடு காசிப்ஸ் பேசவோ நமக்கு உரிமையும் கிடையாது. அது ஆண்டவருடைய கேரக்டரும் கிடையாது. பெரிய காரியங்களை பற்றி மட்டும் சொல்லலை, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட கூட படிக்கிறவங்கள, கூட வேலை செய்கிறவங்கள பற்றி, சொந்தக்காரங்களை பற்றி, சபையில் இப்படி அநேகருடைய மன்னிக்கப்பட்ட பாவங்கள் அப்படின்னு தெரியாமலே நம்ம அந்த பாவங்களை அநேகருக்கு வெளிச்சமாய் காட்டி கொண்டிருக்கிறோம். ஸோ இது நம்மளையே அறியாமல் செய்கிற ஒரு பாவம். ஸோ இது ஆண்டவருடைய கேரக்டர் இல்லை. ஒருத்தங்க தப்பு செஞ்சாங்கன்னு நமக்கு தெரிய வந்ததுன்னா அதை பற்றி நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக ரொம்ப சிரமம் எடுத்து நேரம் எடுத்து பேசணுன்றது நமக்கு அவசியம் கிடையாது. ஸோ அதனால இனிமே நம்ம வார்த்தையில கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியம். இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இது மற்றவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். God bless you.